2011ஆம் ஆண்டு பதியப்பட்ட ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தால தள்ளுபடி செய்யப்பட்ட போதும் உச்சநீதிமன்றத்துல மீண்டும் தொடரப்பட்ட ஒரு வழக்கு. கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பிலேயே இருக்கக்கூடிய இந்த வழக்கின் முடிவுகள் வெளிவந்தா இப்போ முதலமைச்சர் பதவியில இருக்கக்கூடிய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவருடைய பதவி என்னவாகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. இந்த வழக்கினுடைய பின்புலத்தை கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? 2011ஆம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவைக்கான தேர்தல் கொளத்தூர் தொகுதிக்காக ஏப்ரல் 13ஆம் தேதி நடைபெற்றது. கடந்த 2011ஆம் ஆண்டுல இந்த தேர்தலில் கொளத்தூர் தொகுதிக்காக திமுகவினுடைய தரப்புல இருந்து மு.க.ஸ்டாலின் அவர்களும் அதிமுகவினுடைய தரப்புல இருந்து சைதை துரைசாமி அவர்களும் களமிறக்கப்பட்டாங்க. இந்த தேர்தல் முடிவுகள் வெளிவந்த உடனேயே சைதை துரைசாமி மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய ஒரு உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு ஒண்ணு தொடர்றாரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் மேல. அந்த வழக்கு என்ன அப்படின்னு பார்க்க போனா, இந்த தேர்தலில் நிறைய முறைகேடுகள் செய்திருக்கிறதா ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை பல ஆதாரங்களோட முன்வைக்கிறாரு. செலவு வரம்பை மீறி, அதாவது தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு எலெக்ஷன் பொழுதுமே இவ்வளவுதான் இந்த தேர்தலுக்கு செலவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிர்ணயத்தை விதிப்பாங்க. ஆனா அந்த முறை நடைபெற்ற தேர்தலில் மு.க.ஸ்டாலின் அவருடைய தரப்புல இருந்து வரம்பை மீறி செலவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஆதாரத்தோடு கோர்ட்ல போயிட்டு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு வழக்கு தொடர்றாரு. இந்த வழக்கு 2011ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 2011 இருந்து 2016 வரைக்குமே இந்த மனு அப்படியே கிடப்பிலேயே இருந்து வந்தது. இதற்கிடையில சைதை துரைசாமி பல இடைக்கால மனுக்களையுமே தாக்கல் செஞ்சாரு. 5 வருடங்களா கிடப்பிலேயே இருந்து வந்த இந்த வழக்கு மார்ச் மாதம் 2016ஆம் தேதி ஒரு சிறிய முன்னேற்றத்தை கண்டது அப்படின்னே சொல்லலாம். என்னன்னா, நீதிமன்றத்தினுடைய தரப்புல இருந்து சைதை துரைசாமி அவர்களால் கொடுக்கப்பட்ட பல ஆதாரங்களை சரிபார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்புக்கு வராங்க. நீண்ட நாட்களாகவே இந்த ஆதாரங்களை சரிபார்ப்பு அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கு. அதற்கு பிறகு ஜூன் மாதம் நீதிமன்றத்தினுடைய தரப்புல இருந்தே இந்த வழக்கை தள்ளுபடி செய்யறாங்க. நீதிமன்றத்தினுடைய சைட்ல இருந்து சொல்லப்பட்ட முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போனா, நம்பகமான நேரடி தன்மை இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆதாரங்களுமே இதுவரைக்கும் நிரூபிக்கப்படல. நம்மளுடைய வியூகங்களும் கருத்துக்களையும் வைத்து எந்த ஒரு நபருக்கும் தண்டனை கொடுக்க முடியாது. இதன் மூலமா 2011ஆம் ஆண்டுல கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றது உறுதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே நீதிமன்றத்தினுடைய தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டது. உயர்நீதிமன்றத்தால தள்ளுபடி செய்யப்பட்ட இந்த வழக்கை எதிர்த்து சைதை துரைசாமி அவர்கள் 2017ஆம் ஆண்டே உச்சநீதிமன்றத்தை நோக்கி இந்த மனுவை தள்ளி வைக்கிறார். 2017ஆம் ஆண்டிலிருந்து 2022ஆம் ஆண்டு வரைக்குமே இந்த வழக்கானது அப்படியே நிலுவையிலேயே இருந்து வந்தது. உயர்நீதிமன்றத்தினுடைய தள்ளுபடியில அதிருப்தி கொண்டுதான் துரைசாமி அவர்கள் உச்சநீதிமன்றத்தை நோக்கி போனார். அங்க போயுமே கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த தீர்ப்பானது அப்படியே நிலுவையில் இருந்ததுக்கு பிறகு 11 வருடங்களாக இப்படியே கிடப்பிலேயே இருக்கக்கூடிய இந்த வழக்கிற்கு என்னதான் தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு கோணத்தை உச்சநீதிமன்றமே எழுப்ப தொடங்கியது. அதற்கு பிறகு செப்டம்பர் 2025ஆம் ஆண்டு இந்த வழக்கை ஒத்திவைத்ததோடு மட்டுமில்லாம சைதை துரைசாமிக்கு இந்த வழக்கு தொடர்பான எழுத்துப்பூர்வமான ஆதாரங்களை கொடுக்க கால அவகாசமுமே கொடுக்கப்பட்டது. இந்த வழக்குல தேர்தல் ஆணையமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க முன்வைக்கக்கூடிய காரணம் என்னன்னு பார்க்க போனா, இந்த வழக்கு தொடரப்பட்டு கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டது. அந்த இவிஎம் மிஷினை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாதுகாப்புகள் இங்கு கிடையாதுன்னும், அதை 24 மணி நேரமும் கவனிக்க வேண்டும் அப்படின்னா அதற்கு ஒரு பொறுப்பான காவல் அதிகாரிகள் தேவை. அது கூடவே சேர்த்து அந்த இவிஎம் மிஷின்கள் பாதுகாக்கப்படக்கூடிய அந்த அறையினுடைய ஒரு சுவர் இடிந்து விழப்பட்டதாகவும் பல ஆதாரங்களை தேர்தல் ஆணையம் அவர்களுடைய தரப்புல இருந்து முன் வச்சிருக்காங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பல தரப்புகள்ல இருந்து பலவிதமான எதிர்ப்பு வாதங்கள் முன்வைக்கப்பட்டாலுமே எந்த ஒரு அவசர கால கோரிக்கையும் ஏற்காத உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை நவம்பர் முதல் வாரத்திற்கு ஒத்தி வச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த வழக்கினுடைய தீர்ப்புகள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக வரும் பட்சத்தில் 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கான முதல்வர் வேட்பாளராக அவர் நிற்க முடியுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. ஆனா நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் எந்த பக்கம் வருதோ அப்பொழுதுதான் நம்ம உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும்.